ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் முருகப்பெருமானை எந்த நேரத்தில் தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தனின் பெயர் சொன்னால் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனை வீட்டிலிருந்து வழிபடுவது ஒரு விதமான பலனை நமக்கு பெற்றுத்தரும் என்றாலும் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுவது மிக விரைவான பலனை தரும். அப்படியே முருகப்பெருமானை எந்த நேரத்தில் போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எந்த பிரச்சனை தீர்வதற்கு முருகனை எப்படி தரிசிக்க வேண்டும் அப்படின்றதையும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் போயிட்டு வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தருங்க. முருகப்பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் அவரை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய வரங்களை வேண்டியபடி தந்தருள்வார் முருகப்பெருமான். இது இன்றும் பல பக்தர்களின் வாழ்க்கையில் நடந்து வரும் ஒரு உண்மை அனுபவம். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டுங்க. நமக்கு என்ன பிரச்சனை அல்லது என்ன தேவை உள்ளதோ அதுக்கு ஏற்ற பொருளால் அபிஷேகம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா துன்பங்கள் தீரும். அதே போல முருகப்பெருமானை தரிசிக்கும் நேரங்களும் ஏற்ப பலன்களும் மாறுபடுங்க. முதல்ல முருகனை தரிசிக்கும் நேரமும் பலன்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஸ்வரூப தரிசனம் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியதுங்க. ஏன்னா முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்வதற்காக தான் விஸ்வரூபமே எடுப்பார். அந்த நேரத்தில் நாம் அவரை தரிசிக்கும் போது அவர் உக்கிரமாக தான் இருப்பார். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற அசுரர்களான கோபம், வறுமை, கடன் இதெல்லாம் தீர்றதுக்கு இந்த விஸ்வரூப தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனை நமக்கு பெற்றுத்தருங்க. இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைக்காதுங்க. அசுரர்களை வதம் செய்யும் போது மட்டுமே இந்த விஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் நாம் அவரை தரிசிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற கடன் அப்படின்ற அரக்கன், அதுக்கப்புறம் பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து முதல் காலத்தில் செய்யக்கூடிய அலங்காரத்தை நாம் தரிசனம் செய்யறதுனால நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உச்சி கால பூஜையை நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்கும். சாயரட்ச பூஜையை நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் பள்ளியறை பூஜை, தம்பதி ஒற்றுமை, பிரிந்தவர்கள் ஒன்று சேர மன நிம்மதி கிடைக்க இந்த தரிசனம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பள்ளியறை பூஜையை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பள்ளியறை பூஜையில் கலந்துக்கலாங்க. அதுக்கு அடுத்து அர்த்த ஜாம பூஜை, வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய, நினைத்த காரியங்களை சாதிக்க, நிறைவான வாழ்க்கையை பெற இந்த அர்த்த ஜாம பூஜையில் கலந்துக்கிட்டு முருகப்பெருமானை நம்ம தரிசனம் செய்யலாங்க. இந்த தரிசனம்லாம் நம்ம பெறணும் அப்படின்னா முன்கூட்டியே நம்ம அனுமதி வாங்கிக்கணுங்க. உங்கள் பக்கத்தில் முருகர் கோயில் ஏதாவது இருந்தால் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு முன் அனுமதி வாங்கிட்டு இந்த பூஜையில் கலந்துக்கோங்க. அடுத்து முருகனுக்கு எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானுக்கு வெள்ளி கவசம் அல்லது வெள்ளியால் ஆன நெற்றி பட்டை சாற்றிருக்கும் போது தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா சுக்கிரனின் அருள் கிடைத்து செல்வங்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பண கஷ்டங்கள் உள்ளிட்ட கஷ்டங்கள் தீரும். முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அல்லது தங்க அங்கி சாற்றப்பட்டிருக்கும் போது தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா குரு பகவானோட அருள் கிடைக்கும். தங்கம் குருவோட அம்சம் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கும் குரு அம்சம் உடையவர், முருகப்பெருமானும் குரு அம்சம் உடையவர் அப்படின்றதுனால தங்க அங்கி அலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த தரிசனமெல்லாம் நமக்கு உடனுக்குடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காதுங்க. ஒரு நல்ல நாளில், விசேஷ நாளில் தான் அந்த வெள்ளி நெற்றி பட்டையை சாத்துவாங்க, தங்க அங்கி சாத்துவாங்க. அதெல்லாம் எப்போ சாத்துவாங்க அப்படின்னு நம்ம ஐயர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்றா போல் போய் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறது இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்களை தருங்க. முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம், அபிஷேகத்துக்கு முன் நடைபெறும் பூஜை, அபிஷேகத்திற்கு பிறகு நடைபெறும் பூஜை அப்படின்னு ஒவ்வொரு உற்சவங்களையும் பார்ப்பது ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் முருகப்பெருமானை சாதாரணமாக சென்று தரிசனம் செய்வதை விட நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வேலை தேடி கஷ்டப்படுறவங்க, வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்க, வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் இல்லை அப்படின்றவங்க முருகனுடைய வேலுக்கு வியாழக்கிழமையில் பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு உயர்ந்த பலனை பெற்றுத்தருங்க.
அடுத்து முருகப்பெருமானுக்கு என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் ஒன்று அபிஷேகம். பல தெய்வங்களை வழிபட்ட பலனையும் நமக்கு பெற்றுத்தரும் அற்புதமான தெய்வமான முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானதுங்க. அதுவும் முருகனுக்குரிய சஷ்டி திதி, வளர்பிறை, தேய்பிறை, சஷ்டி ரெண்டிலுமே நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, வேலு, வள்ளி தெய்வானைக்கும் அபிஷேகம் செய்வது இதே பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். எந்தெந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகனுக்கு எந்தெந்த பொருளால் அபிஷேகம் செய்யணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல திருமஞ்சனம். திருமஞ்சனத்தால் நம்ம அபிஷேகம் செஞ்சால் தோல் நோய்கள் நீங்கும். பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்தால் நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெருகும். பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக படைச்சோம் அப்படின்னா நமக்கு செல்வங்கள் பெருகும். பாலால் அபிஷேகம் செய்யும்போது குடும்ப விருத்தி, குல விருத்தி ஏற்படும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். தயிர் அபிஷேகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எலுமிச்சை பழத்தால் அபிஷேகம் செய்கிறது ஏமா பயம் நீங்கும். இளநீரில் அபிஷேகம் செஞ்சால் மனதில் அமைதி, குடும்பத்தில் நிம்மதியை பெற்றுத்தரும். பழ வகைகள், பல வகையான பழ வகைகளால் அபிஷேகம் செஞ்சோம்னா நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும், அதாவது பிரபலம் அடைய செய்யும். கரும்பு சாரால் அபிஷேகம் செய்யும்போது உடல் நோய்கள் நீங்கும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். பன்னீரால் அபிஷேகம் செய்யும்போது தொழில், வாழ்க்கையில் வளர்ச்சியை தருங்க. விபூதி அபிஷேகம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மஞ்சள் அபிஷேகம் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். குங்கும அபிஷேகம் குலவிருத்தி, குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்குங்க. இந்த அபிஷேகங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் வீட்டில் முருகரோட சிலை வச்சுருக்கீங்க, வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் செய்யலாங்க. உங்ககிட்ட முருகர் சிலையோ வேலோ இல்லை அப்படின்னா கோயிலுக்கு நீங்கள் இந்த பொருளை தானமாக வாங்கி கொடுக்கலாங்க. அபிஷேகத்துக்கு நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கும்போது இன்னும் அதிகப்படியான பலனை நமக்கு பெற்றுத்தருங்க. கோயில் அப்படின்றது நேர்மறை ஆற்றல் நிறைஞ்ச ஒரு இடம். தெய்வ வழிபாட்டில் முக்கியமானது அபிஷேகம் செய்கிறது. எல்லா தெய்வங்களுக்குமே பலவிதமான அபிஷேகம் செய்து வழிபடுறது வழக்கங்க. சிவனை அபிஷேக பிரியர் அப்படின்னே சொல்றது உண்டு. அதே போல் முருகர் அப்படின்னா பால், பஞ்சாமிர்தம் தாங்க நம்ம நினைவுக்கு வரும். கோவிலில் சுவாமிக்கு நடக்கும் மொத்த அபிஷேகத்தோட பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு சிலர் செய்வாங்க. இதுக்கு சர்வ அபிஷேகம் அப்படின்னு பொருளுங்க. சர்வ அபிஷேகம் சகல விதமான பாவ நிவர்த்தியை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மொத்தமாக அபிஷேகத்துக்கு பணம் செலுத்த முடியாதவங்க தங்களுடைய பிரச்சனைகள், குறைகள் தீர்வதற்கு உரிய பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சிறப்பான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்வதால ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானை எந்தெந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதே மாதிரி முருகப்பெருமானை எந்த ரூபத்தில் நாம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.